சார் எப்போ சார் குரு பயிற்சி? நம்மள்ட்ட வரக்கூடிய மக்கள் கூட தெரிஞ்சுக்க விரும்புறது குரு பயிற்சி எப்போ? என்ன காரணம்னா குரு பகவானுடைய பயிற்சி என்பது குடும்பத்திலே சுப விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் வர. இதனால என்ன நன்மைனா, இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு மேஷராசிக்கு. சில பேர் ஒரு அவசரப்பட்டு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி இருப்பீங்க. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாறின கம்பெனியில் நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருப்பீங்க. பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமோ. ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே கலைகளில் நாட்டமுடைய ராசி. வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனுங்க. அது கிடைக்கவே இல்லைங்க. நான் என்னங்க பண்ணேன்? என் கீழே இருக்கிற ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அது கிடைக்குமா சார்ன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்துல உச்சமடைய போகிறார் குரு பகவான். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2 உலகெங்கும் வாழும் IBN பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு பகவான் பொன்னவன் மன்னவன் என்று பெயர் எடுத்த குரு பகவான் கிரகங்களிலே இயற்கை சுபர்னு பேரு குரு பகவானுக்கு. இந்த குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த 2026ஆம் ஆண்டுல பெயர்ச்சி ஆகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கடகராசிக்குள்ளே நுழைய போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சநிலை பெறப் போறார். குரு பகவான் உச்சநிலை பெறப்போகிறார் அப்படின்னாலே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம். எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, சார் எப்போ சார் குரு பயிற்சி? நம்மள்ட்ட வரக்கூடிய மக்கள் கூட தெரிஞ்சுக்க விரும்புறது குரு பயிற்சி எப்போ? என்ன காரணம்னா குரு பகவானுடைய பயிற்சி என்பது குடும்பத்திலே சுப விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும், குழந்தை பிறப்பை கொடுக்கும், நல்ல பண விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். அப்படி நன்மைகள் எல்லாம் தரக்கூடிய பகவான் குரு பகவான். அதனாலேயே அவருடைய பயிற்சிக்கு எல்லாருமே காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி, மங்கள காரியங்களை தரக்கூடிய குரு பகவான் அவர் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் பிரவேசம் ஆகப் போகிறார். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எனது அருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த குரு பகவான் மிகவும் நன்மையை தரக்கூடிய அற்புதமான கிரகம். மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 3ஆம் இடம்ங்கிறது மனக்குழப்பங்க. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு மனக்குழப்பம். பல சீனியர் சிட்டிசன்ஸ் நான் நிலையா இருக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு வீடு இல்லையேங்க அப்படின்னு சொன்னவங்க. பல பேர் முதியோர் இல்லங்களில் வாழ்ந்தார்கள். பிள்ளைகளால் மனது வருத்தம் அடைந்தார்கள். அப்படிலாம் சூழ்நிலை மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தது. யங்ஸ்டர்ஸ் பலருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு. மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு இப்போ. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் வர. இதனால என்ன நன்மைனா, இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு மேஷராசிக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சனி பகவானால் இவர்களுக்கு வேலையில பாதிப்பு இருக்கு. இந்த குரு பகவான் தன்னுடைய பாக்கியமான பார்வையினால் அந்த சனி பகவானை பார்க்க போகிறார். அப்போ எந்தெந்த மேஷராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனைன்னு சொல்றீங்களோ அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ சால்வ் ஆகும். கண்ணு முன்னாலே நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வேலைக்கான பிரச்சனையும் சரியாகும். சில பேர் ஒரு அவசரப்பட்டு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாறின கம்பெனியில் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருப்பீங்க. பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமோ. ஒரு இக்கட்டாகி போச்சுங்க. வேலையை விட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் கூட சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 12ஆவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுவதனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அற்புதமான ஒரு சூழல். நீங்கள் மாறி போன கம்பெனியில் உங்கள் சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கி வீட்டு நாள் பிரச்சனை.
பல பேர் குடியிருக்கிற வீட்டில் சரியாக இருக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் இருக்கும், ஊர் விட்டு ஊர் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் நிவர்த்தி செய்து தரப்போகிறார். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி தரப்போகிறார். இந்த குரு பகவானுடைய ஒரு அனுக்கிரகத்தினால தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை, பல மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கும். திடீர்னு சுகர் கூடிருச்சுங்க, பிபி கூடிருச்சுங்க, ஹார்ட் ப்ராப்ளங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களை காப்பாற்றும், நன்மைகளை தரும். உங்கள் ரோக ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்க போகிறார், ரோகத்தை அடக்கப் போகிறார், பிரச்சனைகள் குறைய போகிறது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாடு விட்டு நாடுக்கு போகணும், எனக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, இல்லை நான் படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் எனக்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி மாணவர்களுக்கு இப்போ அருமையாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுவும் மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன கண்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும். இந்த குரு பகவானுடைய பார்வை பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். 7.5 சனி நடக்குதுங்க, நடந்துக்கிட்டு இருக்கிற போதும் நான் சொல்கிறேன், குரு பகவானுடைய பார்வை பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மூடி கிடந்த தொழிற்சாலையை கூட திரும்ப ஓப்பன் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்கள் பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எவ்வளவு நன்மைகள் பாருங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான அந்த குரு பகவானை வழிபடுங்கோ. குருவித்துறை குரு பகவானை மேஷராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால், ஒரு வியாழக்கிழமை அன்று அவரை சென்று நீங்கள் வழிபட்டால் இந்த குரு பயிற்சி உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி நல் வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே கலைகளில் நாட்டமுடைய ராசி. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய தனஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 3வது ஸ்தானத்திற்கு, தைரிய ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாக 3வது ஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் மனக்குழப்பங்களை கொடுப்பாருன்னு தான் பொது விதி. ஆனால் ரிஷபராசிக்கு இது எப்படி இருக்கு? லாபாதிபதி குரு பகவான், நம்ம அப்படித்தான் பார்க்கணும். எல்லா இடத்திற்கும் 3ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டா கெடுதல்னு எடுக்கப்படாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி குரு பகவான். ஆகவே இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் பயணம் சம்பந்தப்பட்ட, டூரிசம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இருக்கு. சில பேர் இடம் மாறுவீங்க. இப்போ இடம் மாறி மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. சொந்த ஊரில் பெரிய வளர்ச்சி இருந்திருக்காரு. சார் எனக்கு வெளியூரில் வெளிநாட்டில் நான் வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிற பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஊருக்கு மாறின பிறகு மிகப்பெரிய யோகங்கள் வரும். அண்டை அயல் வீடுகளோடு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது சார், என் பக்கத்து வீட்டுக்காரர்களால் தான் சார் எனக்கு பிரச்சனை, எனக்கு நிம்மதி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களோடு ஒரு நல்ல நிம்மதியான உறவு இப்போ ஏற்படும். இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்க வைப்பார். நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனுங்க, அது கிடைக்கவே இல்லைங்க. நான் என்னங்க பண்ணேன், என் கீழே இருக்கிற ஜூனியர்ஸுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அது கிடைக்குமா சார்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன். இன்னும் சிலருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி சொத்து வாங்குவீங்க தெரியுமா? இப்போ கையில் நல்ல பணம் நிற்கும், உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா, பழைய சொத்தை விற்கணும், பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல நேரம். சொத்தை நல்ல வகையாக விற்பீங்க. அந்த சொத்தை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த பணத்தை வேஸ்ட் ஆக்காம உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பயன்படுத்துவீங்க. இல்லாட்ட சொத்து வாங்குவீங்க, மகளுக்கு திருமணம் செய்வீங்க, மகனை படிக்க வைப்பீங்க, ஒரு திருமணம் செய்வீங்க. இப்படி இல்லாமல் ஒரு யோகம் உங்கள் குடும்பத்தில் வருது. பொதுவாகவே பெத்த பிள்ளைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இளமை காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இல்லை, ஆனால் முதுமை காலத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. பிள்ளைகளோடு பல நேரம் கருத்து மாறுபாடுகள் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த குரு பகவானுடைய 3ஆம் இட பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகிறதுனா, குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சமடைகிறார். கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டாரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை அவர் பார்க்க போகிறார். அதனால் இது நாள் வரை திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் விலகி நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உயிருக்குயிரான நண்பர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் யாராவது சொன்னீங்கன்னா, அந்த நண்பர் மீண்டும் இப்போ சேருவார்.
சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா தான் சார் இருந்தோம், எந்த பாவியோட கண்பட்டுச்சோ தெரியல, யார் கொல்லிக்கண்ணால் பார்த்தாங்க தெரியல, எங்கள் கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சு கிடக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்தை பார்ப்பதனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் வந்து சேருவார்கள். கோபித்து கொண்டு போன உங்கள் மனைவி, பிறந்த வீட்டை பார்த்து போன உங்கள் மனைவி மீண்டும் வந்து உங்களிடம் சேருவார். அந்த யோகம் இருக்கு சார். நான் ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணுறேன், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், என் கல்வி முயற்சிகள் வெற்றி பெறுமான்னு கேட்குறவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி முயற்சி வெற்றி பெறும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தீர்த்த யாத்திரைகள், திருக்கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இப்போ கிடைக்கும். தந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தீரும். இப்படி நிறைந்த நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல பணப்புழக்கம், குடும்பத்தில் கல்யாணம், நல்ல செய்திகள், கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை வாய்ப்பு அப்படின்னு மிகச்சிறந்த விஷயங்கள். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம், ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம், நீதிபதிகள் நல்ல பெயர் பெறுவது, பேங்கிங் செக்டாரில் நல்ல ரிஃபார்ம்ஸ் வருவது என்று குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகிறார். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வழிபடுங்கள். இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். என் அன்பிற்குரிய மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார் குரு பகவான். கடந்த ஓராண்டாக மிதுன ராசிக்காரர்கள் பட்டிருக்கக்கூடிய வேலை கஷ்டங்கள் அதிகம். ஏன் ஓராண்டு, கடந்த 5 ஆண்டுகளாக மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க, அவமானப்பட்டீங்க, வேலை இழந்து தவிச்சீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கோ, உங்களுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டு மனசு வேதனையில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை இல்லாமல் உங்கள் மனம் புண்பட்டு ஒரு விரக்தி, வேதனை இப்படி இல்லாமல் இருந்தீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை போயிருச்சேன்னு கஷ்டப்பட்டீங்க. செய்தொழில்ல நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் உங்கள் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார். யாமிருக்க பயமேன்னு குரு பகவான் கேட்கிறார். அந்த குரு பகவான் 2வது ஸ்தானத்துக்கு வந்தாருன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தன பிராப்தி, காசு, பணம், துட்டு, மணி அது வருவதில் என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகும். பிரவாகமாக பணம் வரும். சிறந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வசதி கூடும். நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் கைகூடும். உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கோ திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்கும். குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார், அது உச்சமாக வருகிறார். தடைகளை உடைச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்கும், என்ன தடை இருந்தாலும். இன்னொரு புறம் பாருங்க, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை தருவார். அவர் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல உட்கார்றார், சந்தேகம் இல்லை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். குரு பகவான் உச்சமாகிற போது ஒரு நல்ல கிரகம் பாருங்க, கெடுதல் பண்ண மாட்டார். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுத்துருவார். மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு வரும். இது நாள் வரைக்கும் கண்களில் பிரச்சனை இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு கண்கள் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சார் நான் பேசின பேச்சினால எனக்கு கெட்ட பேர் சார், குடும்ப உறவு பிரிஞ்சிச்சு, ஆஃபீஸில் பிரச்சனை, உயரதிகாரியோட பிரச்சனை, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும். உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும், உங்களுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும், உங்கள் வாக்கு சிறப்பாக இருக்கும், உங்கள் பேச்சினால் உயர்வு வரும், கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் நம்பர் 1 வருவீங்க. நல்ல திறமைசாலி. கடந்த 5 ஆண்டுகளாக குடத்தில் இட்ட விளக்கு போல நீங்கள் இருந்தீங்க. வெளியே வெளிச்சம் தெரியல, குடத்துக்குள்ளே தான் வெளிச்சம், வெளியே வெளிச்சம் தெரியல. ஏங்க இவ்வளவு புகழ் இருக்குது, நேற்று வந்தவங்களாம் அந்த ஃபீல்டில் பெரியாடாக இருக்காங்க, நம்ம ஆக முடியலையேங்கிற கவலை உங்களுக்கு. இப்போ இத்தனை ஆண்டு தடைகளையும் உடைச்சிக்கிட்டு நீங்கள் வர போறீங்க. ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நோய் போட்டு என்ன படுத்துதே, இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை. எவ்வளவு பெரிய உடல்நல துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை. அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல பட்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகம். அந்த குரு பகவான் உங்களுடைய 6வது ஸ்தானத்தை பார்க்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை தருவார், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தை கொடுப்பாரு. அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால உங்க வாழ்க்கையில இது நாள் வரை இருந்த எதிரிகள்,
மிக கடுமையான எதிரிகள் கூட இப்போ விலகி போவாங்க. உங்களை எதிர்த்துக்கிட முடியாதுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ பெரிய நன்மைகள் உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிற போது உங்கள் மகனுக்கு, உங்கள் மகளுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் என்ன அசௌகரியம் இருந்தாலும், அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாமல் இருந்தாலும், அவங்களுக்கு கல்வியில் தடை இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகும். நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல வாழ்க்கை, நல்ல புண்ணியங்கள் தேடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். சார், எனக்கு வாழ்க்கையில் கண்டம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆபத்து விலகக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சி காலம். அதே போல உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். மூடி கடந்த தொழிற்சாலை அதை திரும்பவும் திறக்க முடியும். புதிய தொழில் துவங்க முடியும். வேலைக்காரர்களால் பணியாற்றக்கூடிய இடத்துல பிரச்சனைனா அந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்குவது, தொழிலில் வெற்றி பெறுவது, நல்ல பணப்புழக்கம் வருவது, உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிஷின்கள் பழுதுபட்டிருந்தால் அதை நிவர்த்தி செய்வது, பலருக்கு கார்ப்பரேட் கம்பெனியில் நல்ல வேலை, மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை, மிகப்பெரிய உயர்வுகள் மிதுனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. கல்வியா, செல்வமா, வீரமான மூன்றும் இணைந்து வரக்கூடிய காலம். அது அற்புதமான காலம் காத்திருக்கிறது. நல்ல பண வருவாயை பெறப்போகிறீர்கள். எத்தனை வருஷமா எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை இப்போ அடைக்க போறீங்க. ரொம்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாங்கள் அப்படி உங்களுக்கு அமைய போகுது. பெரும் புகழ் வரப்போகிறது. இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு சிதம்பரத்திலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடராசர், சிவகாம சுந்தரி அவர்களை நீங்கள் சென்று வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக அமையும். நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.